வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா GOAT ஆமாங்க, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிவ்யூ வீடியோ தாங்க இது. படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. கொஞ்சம் நினச்சாதான் கொஞ்சம் இந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா GOAT ஆமாங்க, தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ரிவ்யூ வீடியோ தாங்க இது. சரிங்களா, இந்த படத்தை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் சோகமாகவும் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சோகமாக இருக்குன்னு, விஜய் அண்ணாவோட லாஸ்ட்டு 2 படம் தான். அதில் வந்து ஒரு படம் இது வந்துடுச்சு, ரிலீஸ் ஆகிடுச்சு, பார்த்துட்டோம், செலிப்ரேஷனும் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது. அந்த ஒரு படத்துக்கு தான் நம்ம வந்து FDFS போக போகிறோம். விஜய் அண்ணாவோட டான்ஸை பார்க்க போகிறோம், விஜய் அண்ணா படத்தை வந்து ஸ்க்ரீனில் பார்க்க போகிறோம், விஜய் அண்ணாவை ஸ்க்ரீன்லேயே பார்க்க போகுது. அந்த ஒரு லாஸ்ட் ஒரு படம் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நினச்சாதான் கொஞ்சம், பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறதுக்காக வராரு, அதனால் நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம இப்போ இந்த வீடியோக்கு வரலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா கோட் படத்தோட ரிவ்யூ வீடியோ தாங்க. ஸோ கோட் படத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா சொல்லப்போனால் மட்டை, அவ்வளோதான். மட்டை சாங் எதுக்கு வச்சுருக்காங்கன்னு இப்போ புரியுதா? நீங்கள் வந்து ஃபுல்லாக மட்டையாயிருவீங்க, அதுக்கு தான் வந்து மட்டைன்ற பேரில் வச்சுருக்காங்க சாங். ஏன்னா அந்த அளவுக்கு விஜய் அண்ணா வந்து செதுக்கி வச்சுருக்காரு வெங்கட் பிரபு அண்ணா, அவ்வளோ இது வச்சுருக்காரு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஏன்னா விஜய் அண்ணா வந்து நம்ம இப்படி பார்த்துருக்க மாட்டோம். ஒரு காமெடியாக, அதே நிமிஷத்தில் வந்து ஒரு சீரியஸ் கேரக்டராக, இந்த மாதிரிலாம் நம்ம எக்ஸாம்பிள் மங்காத்தா படம் பார்த்துருப்பீங்களே நீங்கள். மங்காத்தாவை பார்க்கும்போது எப்படி நம்ம தலை வந்து எப்படி இருப்பார், அந்த மாதிரி நம்ம விஜய் அண்ணாவே கொண்டு வந்திருக்காரு வெங்கட் பிரபுனா. ஸோ வெங்கட் பிரபுனா சூப்பராக இருக்குண்ணா படம். அதே மாதிரி நம்ம தளபதி ஆக்டிங் பிச்சுட்டாருங்க. நம்ம தளபதினா தளபதி தாங்க, பிச்சு உதறிட்டாரு. அப்படி ஒரு ஆக்டிங் நடிச்சிருக்காருங்க. இவ்வளோ வயசாகிடுச்சு மனுஷனுக்கு, ஆனாலும் இன்னமும் என்ன மாதிரி டான்ஸு சொல்ல முடியாது. அந்த மட்டை சாங்லாம் செம்மையாக டான்ஸ் ஆடிந்தாருங்க, அப்படி இருந்துச்சு. நான் ஒரு சீனுக்கு எந்திரிச்சு கிளாப் தட்டி விசில் போட்டு கூஸ் பம்ப்ஸ் தான் எடுக்கலாம், அந்த மாதிரி இருந்துச்சு படம். சரி, ஓகே. படத்தோட கேஸ்டிங் டூலாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாருக்குமே வந்து ஒரு மெயின் ரோல் தான் கொடுத்துருக்காங்க எல்லாருக்குமே. அதே மாதிரி கேமியோலாம் வச்சு எப்படியோ செதுக்கிட்டாங்க கேமியோலாம். எல்லா கேமியோவும் சூப்பராக பக்காவாக இருந்துச்சு. இதில் மெயின் இன்ட்ரோ சீன் பயங்கரம். இன்ட்ரோ சீன் தான் பயங்கரமாக இருந்துச்சு. இன்ட்ரோவெல்லாம் வந்து நம்ம இன்ன வரைக்கும் எந்த படத்தையும் அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இன்ட்ரோவெல்லாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவுக்கு வச்சுருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி கிளைமேக்ஸில் வந்து சொல்லப்போனால் நான் சொல்லக்கூடாது, நான் சொன்னால் நீங்கள் வந்து இதாக எடுத்துப்பீங்க. ஸோ ஸ்பாய்லர் பண்ணிடக்கூடாது. சரிங்களா, நீங்கள் வந்து போய் படத்தை பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம தளபதி அண்ணாவோட லாஸ்ட்டு படத்துக்கு மொதல் படம். சரிங்களா, அதனால் இதை வந்து நம்ம தேட்டரில் செலிப்ரேஷன் பண்ணிடுவோம். சரிங்களா, அதனால் எல்லாருமே போய் படத்தை பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே போகலாம். ஏன்னா வந்து எல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி ஒரு படம் தான் இதெல்லாம், கோட் படம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் வந்து செம்மையாக பில்ட் பண்ணியிருந்தாங்க. இந்தந்த கேஸ்ட்டுக்கு இந்த சீனு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி சாங்குன்னு சொல்லும்போது தான் யுவன் சங்கர் ராஜாண்ணா சூப்பர்ண்ணா. நீங்கள் எல்லாருமே வந்து சிங்கிள் வரும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க, சாங் வந்து இதாக இருக்குது, லைட்டாக இதாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து நார்மலாக வீட்டிலேருந்து கேட்குறோம், ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு ஒரு டிவிலேயே இல்லை ஒரு ஹோம் தேட்டர்லேயே கேட்குறோம். ஆனால் அப்படி கிடையாது. அந்த சாங்கை வந்து நீங்கள் வந்து தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த பாட்டோடது வந்து உங்களுக்கு கரெக்டாக வைப் ஆகும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து தேட்டரில் போய் பாருங்கள், அப்போ தான் வந்து நம்மளோட உண்மையான ரிவ்யூ வந்து நம்மளால் சொல்ல முடியும். நம்ம தேட்டரில் பார்க்காம நம்ம வந்து சோஷியல் மீடியாவிலே பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் சொல்கிற ரிவ்யூ வச்சுக்கிட்டு நம்ம ஏன் அதை வந்து நம்ம சொல்லணும்? ஸோ அந்த மாதிரி வேணால்
நீங்கள் போயிட்டு பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் ஜென்யூனாக சொல்லிடுங்க. அந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. இப்போ நான் வந்து ஜென்யூனாக தான் சொல்கிறேன், ஏன்னா எனக்கு எப்படி பர்சனலாக பிடிச்சிருக்கோ அதை தான் நானும் சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ படத்தை பார்த்திங்கன்னா நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. விஜய் அண்ணாலாம் வந்து பக்காவாக நடிச்சிருந்தார். விஜய் அண்ணா கேரக்டர் தான் அங்கே மெயினாகவே இருக்கும். சூப்பராக அந்த கேரக்டர் வந்து செதுக்கியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தளபதி இளைய தளபதிங்க, சொல்லப்போனால் தளபதி இளைய தளபதி அப்படி ஒரு சீக்வன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ செம்மையாக இருந்துச்சு படம். சொல்லப்போனால் அதான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நீங்கள் எல்லாருமே மட்டை அவ்வளோதான் படத்தை பார்த்துட்டு வந்துட்டு. ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸாக போய்ட்டு படத்தை பார்க்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம் சரிங்களா. அப்புறம் விஎஃப்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ மூலிமா கொண்டு வந்த மாதிரி நம்மளுக்கு தெரியலங்க. ஏன்னா அவ்வளோ ரியலாக வந்து நம்ம தளபதி அண்ணாவை இளைய தளபதியாக கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோ ரியலாக சரிங்களா, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. நம்ம வந்து பார்த்துருப்போம், சிங்கிள்லேயே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, என்ன தளபதி அண்ணாவோட ஃபேஸ் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஏன் ஒழுங்காகவே அந்த ஏஐ வரலையா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேசியிருந்தாங்க. ஆனால் வந்து அதில் இருந்த மாதிரி நிஜமாக இதில் இல்லைங்க. இதில் வந்து ரியலாக நம்ம தளபதி அண்ணா எப்படி இருந்தாரோ இளைய தளபதியாக அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா. பக்கா அந்த ஹோல் டீமுக்குமே வந்து நம்ம நிஜமாக நம்ம வந்து கிளாப் பண்ணி ஆகணும். ஏன்னா செம்மையாக பண்ணியிருந்தாங்க எல்லாருமே சரிங்களா. அவ்வளோதாங்க, இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நான் சொல்லிட்டேங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம் வந்து சூப்பர் மைண்ட் பிளாக், அவ்வளோதாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படம். ஓகே, நீங்களும் போய் படத்தை பாருங்கள். ஏன்னா வந்து படம் வந்து அவ்வளோ மோசம்னு நம்ம சொல்ல முடியாது சரிங்களா. ஏன்னா படம் வந்து சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸு எல்லாருமே போகலாம், குழந்தைங்களை கூப்பிட்டு கூட போகலாம் சரிங்களா. ஸோ எல்லாருமே போய் படத்தை பாருங்கள், அவ்வளோதான் சரிங்களா. இந்த வீடியோவை நான் முடிச்சிக்கிறேன். ஓகே, பா.